ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 2024 போர்டு எக்ஸாம் உடைய செட் 1 கொஸ்டின் பேப்பர் கோட் வந்து 3011. இதோடைய எல்லா வீடியோஸும் கொஸ்டின் பேப்பர் உள்ள எல்லா வீடியோஸும் நம்ம பிளேலிஸ்ட்டில் போட்டிருக்கோம். நீங்கள் ஹோமில் போய் பிளேலிஸ்ட்டில் போர்டு எக்ஸாமுடைய பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்கன்னா எல்லா கொஸ்டினும் அதில் கிடைக்கும். நீங்கள் அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இப்போ கொஸ்டின் நம்பர் 16 என்ன கொடுத்துருந்தாங்கன்னா செக்ஷன் ஏல 1 மார்க் மாதிரி 2 dice are rolled together, then the probability of getting sum of the numbers on the 2 dice are 2, 3 and 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. இப்போ எத்தனை டைஸ் ரோல் பண்ணுறாங்க? 2 டைஸ் ரோல் பண்ணுறாங்க. அப்போ 2 டைஸ் ரோல் பண்ணுறதுக்குரிய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன? 2 டைஸ் ரோல் பண்ணுறதுக்குரிய சாம்பிள் ஸ்பேஸ் என்ன எப்படிமா இருக்கும்? அதாவது 2 டைஸ் ரோல் பண்ணிங்கன்னா 1,1, அடுத்து 1,1, 1,2 இந்த மாதிரி சரிங்களா. இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா இங்கே என்ன வரும்? 6,6. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் அவுட்கம்ஸ் எவ்வளோ வரும்னா 36 உங்களுக்கு வரும். எப்போ 2 டைஸ் ரோல் பண்ணிங்கன்னா. இப்போ இதில் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் த சம் ஆஃப் நம்பர்ஸ், அதாவது 2 சம்மு ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2 வரணும், 3 வரணும், ஆர் 5 வரணும். வரதுக்குரிய ப்ராபபிலிட்டி என்ன? அதுதான் ஃபேவரபிள் அவுட்கம். ஸோ ஃபார் outcomes of 2, 3 or 5 என்னென்ன அவுட்கம்ஸ்மா இருக்கு? 1,1, அதாவது 1 + 1 2 வந்துச்சுங்களா. அடுத்து 1,2 வரலாம், அல்லது 2,1 அதாவது 3க்காக உடைய பாசிபிலிட்டி. அடுத்து 1,4, 4,1 வரலாம். அடுத்து 2,3, 3,2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இது ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 2 வரும், 3 வரும், 5 வரும் சரிங்களா. இப்போ டோட்டல் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃபேவரபிள் அவுட்கம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ ஃபேவரபிள் அவுட்கம் எவ்வளோமா வந்திருக்கு? ஃபேவரபிள் அவுட்கம் டோட்டல் வந்து 7. இப்போ ப்ராபபிலிட்டி ஈக்குவல் டு என்ன வரும்? ஃபேவரபிள் அவுட்கம் பை டோட்டல் அவுட்கம்னு வருமா? இதில் ஃபேவரபிள் அவுட்கம் எவ்வளோ வந்திருக்கு? 7. டோட்டல் அவுட்கம் எவ்வளவு? 36. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 16 கண்ணா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 17 போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 17 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்கன்னா த சென்டர் ஆஃப் எ சர்க்கிள் இஸ் அட் 2,0. ஒரு சர்க்கிள் கண்ணா சரிங்களா. இதெல்லாம் ஒன் வேர்டு ஈஸியாக நீங்கள் புரிஞ்சு போட்டுக்கணும் சரிங்களாம்மா. இதோடைய சென்டர் பாயிண்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,0ன்னு கொடுத்துருக்காங்க. இஃப் ஒன் எண்ட் ஆஃப் எ டயாமீட்டர் இஸ் அட் 6,0. டயாமீட்டர்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குமா? இதுதான் டயாமீட்டர். இதோடைய ஒரு எண்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 6,0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இன்னொன்று இப்போ தென் த அதர் எண்ட் இஸ், இந்த எண்டு எவ்வளோன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த எண்டுக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம x,y எடுத்துக்கோங்க சரிங்களா. இது வந்து என்னது? இது ரெண்டு இந்த டயாமீட்டரோட மிட் பாயிண்ட் தான் O சரிங்களா, சென்டர். இது எவ்வளவு? 2,0. அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வி நோ தட் பை யூஸிங் மிட் பாயிண்ட் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னம்மா? மிட் பாயிண்ட் ஃபார்முலா சொல்லுங்க. x1 + x2/2, y1 + y2/2. இதுதான் மிட் பாயிண்ட் ஃபார்முலா சரிங்களா. இப்போ ரெண்டோட பாயிண்ட் எது இருக்குங்களா? x1 + x2/2 = x, y. அதாவது இங்கே மிட் பாயிண்ட் என்ன வந்திருக்கு? 2,0ன்னு வந்திருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ண போகிறோம் ரைட்டுங்களா. இது x1, இது y1, இது x2, இது y2. அப்போ போடுங்க பார்ப்போம். 6 + x/2, ரெண்டாவது 0 + y/2 ஈக்குவல் டு அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2,0ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 6 + x/2 = 2. அப்போ 2 அந்த பக்கம் கொண்டு போயிருங்க. அப்போ 6 + x = 4. 6 அந்த பக்கம் போச்சுன்னா x = 4 - 6 = -2. அப்போ இதில் எக்ஸோட பாயிண்ட் -2. அடுத்து என்ன கண்டுபிடிக்க போறீங்க? ஒய்யோட பாயிண்ட். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 0 + y/2 = 0. 2 அந்த பக்கம் போச்சுன்னா 0வா? அப்போ which implies y = 0. அப்போ ஒய்யோட பாயிண்ட் எவ்வளோமா? 0. ஸோ ஆன்சர் இஸ் therefore the other end தான் அவங்க கேட்டிருக்காங்க. therefore the other end is என்ன போடுவீங்க? -2, 0. so this is the answer for question number 17 கண்ணா. நெக்ஸ்ட் நம்ம கொஸ்டின் நம்பர் 18 பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டுமா கொஸ்டின் நம்பர் 18 பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 18 என்ன கொடுத்துருந்தாங்கம்மா? இந்த கிவன் ஃபிகர் ஒரு ஃபிகர் கொடுத்துருக்காங்கம்மா.
கிராஃப்ஸ் ஆஃப் டூ லீனியர் ஈக்குவேஷன்ஸ் ஆர் ஷோன். ரெண்டு லீனியர் ஈக்குவேஷனுடைய லைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. த பேர் ஆஃப் தீஸ் லீனியர் ஈக்குவேஷன் இஸ்ன்னு சொல்லி ஒரு 4 ஆப்ஷன் சொல்லியிருக்காங்கம்மா. ஒன்று கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன், இது ரெண்டுக்குமே ஒரே விதமான சொல்யூஷன்னு கிடைக்கும்னாங்க. சரிங்களா? ஒன்று கன்சிஸ்டன்ட் வித் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். எப்போ இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன் கிடைக்கும்? அது ஒரே ஒரு லைன் ஈக்குவேஷனாக இருந்தால், லீனியர் ஈக்குவேஷனாக இருந்தால் மட்டும்தான் இன்ஃபைனைட்லி மெனி சொல்யூஷன்ஸ். ஸோ இது தப்பு. கன்சிஸ்டன்ட் வித் யூனிக் சொல்யூஷன்னா ரெண்டுக்குமே சேம் சொல்யூஷன், லைனுக்கு ரெண்டு ஈக்குவேஷனுக்குமே சேம் சொல்யூஷன் வராது. ஸோ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட்டு இன்கன்சிஸ்டன்ட், அதுவும் கிடையாது, வெறும் இன்கன்சிஸ்டன்ட் மட்டும் கிடையாது. இன்கன்சிஸ்டன்ட் பட் கேன் பி மேடு கன்சிஸ்டன்ட் பை எக்ஸ்டெண்டிங் தீஸ் லைன்ஸ். இப்போ இந்த ரெண்டு லைனையும் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது போய்கிட்டே இருந்துச்சுன்னா இது ஒரு இடத்துல போய் என்ன ஆகும்? இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? அப்போ இந்த இன்கன்சிஸ்டன்ட் லைனு என்னவா மாறிடும்? இந்த இடத்துல போகும்போது கன்சிஸ்டண்ட்டாக மாறிடும். ஜாயிண்ட் ஆகும்போது அது என்னவா மாறும்? கன்சிஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ எதுமா ஆப்ஷன் கரெக்டு? ஸோ ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஆன்சர். புரிஞ்சுங்களாமா? ரெண்டு லைன் இதே மாதிரி இங்கே மேலே, இது கீழே இருந்து இப்படியே மேலே போச்சுன்னா ரெண்டுமே எந்த இடத்துல ஒரு இடத்துல போய் ஜாயிண்ட் ஆச்சுன்னா அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். அப்போ இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது என்னவா மாறும்? கன்சிஸ்டண்ட்டாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கம்மா. இதுதான் கொஸ்டின் நம்பர் 18 கூடிய ஆன்சர் கண்ணா. ஸோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 19 20 இருக்குது. அது அசஷன் அண்டு ரீசனிங் சம்மு. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம்மு. ஸோ நல்லா கவனமாக படிச்சுக்கோங்க. இதே மாதிரி மாடலில் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் கொஸ்டின் பேப்பரில் கேட்க போகிறாங்க. ஸோ நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.